பிடிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் இங்கிலீஷ் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து கிராமர் ஒரு பார்ட்டும் வேட் பவர் ஒரு பார்ட்டும் பார்க்குறோம். அந்த வேட் பவரில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கணும், சினானிம்ஸ். நிம்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நேம். என்ன சினானா என்னன்னா சிமிலர் நேம், ஏன்னா சிமிலர். அப்போ வந்து சிமெட்ரிக் இப்படிமா பார்த்தீங்களா, சிமெட்ரிக்காக இருக்கும் பார்த்தீங்களா. சிமெட்ரிக்னா ஒரே மாதிரி மீனிங், அதான் மீனிங் சிமெட்ரிக்காக இருக்குது. ஏன்னா அப்போ நம்ம அந்த இடத்துல மீனிங் சேம் மீனிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்குறோம். இதில் வந்து நம்ம இப்போ என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் புக் பேக்கை மட்டும் தான் பார்க்குறோம். 6ஆப்லேருந்து 12ஆம் வரைக்கும் உள்ள புக் பேக் பார்க்குறோம். அதில் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். அப்போ க்ளோஸரிங் கேட்குறான். க்ளோஸரிங்கிறது நிறையா இருக்குது. ஆக்சுவலாக 6ஆப்பில் நிறையா இருக்குது. அது தனித்தனியாக பார்த்துக்கிடுறோம். நம்ம இப்போ நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் உள்ள இது மட்டும் பார்ப்போம். இடையில நான் உங்களுக்கு போட்டு விட்றேன், அது ஒன்று ஒன்றா. அப்போ 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்னென்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் கொடுத்தது நம்ம கொடுக்குறோம். நைஸ் ஃபன் இன்டீட் அப்படிங்க. இன்டீட்னா ரியலி அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். ரியலி. அப்போ நைஸ் ஃபன் இது உண்மையிலே ஒரு நல்ல ஜோக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. நைஸ் ஃபன் உண்மையிலே இது ஒரு நல்ல ஜோக் அப்படிங்கிற மாதிரி. அப்போ உண்மையிலே அப்படிங்கிற மாதிரி என்னன்னா ஃபேக்ட், உண்மையிலே இதான் ஆன்சர். இப்போ மீதி பாருங்க டவுட்டுங்கிற ஒரு மீனிங்ல வருது. இங்கே பாருங்க ஃபைனுங்கிற மீனிங். அப்போ அந்த இடத்துல உண்மையிலே ஒரு நல்ல ஜோக்கு தான். ரியலின்னு அர்த்தம், உண்மைன்னு அர்த்தம். ஃபேக்ட்னா உண்மைன்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா the 4 women is in panic. இப்போ பரீட்சைக்கு முன்னுக்கூட்டி பார்த்தீங்கன்னா பேனிக் ஆகும். பேனிக்னு என்னன்னா பதற்றம். நம்ம அடிக்கடி சொல்லுவோம் டோன்ட் பேனிக் அப்படிமோ. இப்போ எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பதற்றம் அடையக்கூடாது அப்படிமோ. அப்போ பேனிக். அப்போ இந்த இடத்துல மீனிங் என்ன, பதற்றங்கிற மீனிங் வந்து பேனிக்ங்கிறதுல பதற்றமும் சொல்லலாம், பயமுங்கிறது சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல என்னன்னா பயம், ஃபியர். கிரிட்னு என்னன்னா அந்த பேட்டர்ன் பாங்க, இந்த எலக்ட்ரிசிட்டிலாம் பயன்படுத்த கிரிட் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவாங்க. கிராஷ்னா என்னன்னா கிராஷ் ஆகுறது, மோதுதல். அடுத்தது த மதர் கன்சோல் ஹெர் லிட்டில் கேர்ள். அப்போ கன்சோல், அந்த மதர் வந்து அந்த சின்ன பொண்ணை கன்சோல் பண்ணிக்கிறாங்க, ஆறுதல் கொடுக்குறாங்க. ஒரு அம்மா வந்து சின்ன பொண்ணுக்கு வந்து ஆறுதல் கொடுக்காங்க. அப்போ வந்து கம்ஃபர்ட்டா வச்சுக்கிடுறாங்க. ஆறுதல்னா இந்த இடத்துல என்ன, அந்த சின்ன பொண்ணு வந்து கம்ஃபர்ட்டா வச்சுக்கிறாங்க. கம்ஃபர்ட்னு என்ன, சௌகரியமா வச்சுக்கிறாங்க. மீதி வந்து ப்ரெட்டண்டட் அப்படிம்பாங்க. ப்ரெட்டன்னா பாவனை செய்தல், நடித்தல், அது வராது. லெஃப்ட்னா விலகுதல், இதுவும் வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஆல்வேஸ் செல்ஃப் சென்டர்பாங்க. இது முக்கியமான வார்த்தை. செல்ஃப் சென்டர்னா அவனையே மையப்படுத்தி பேசிட்டு இருப்பாங்க. இங்கிலீஷ்ல இது இன்னொரு வார்த்தை இருக்கு, முக்கியமான வார்த்தை. ஏன்னா NARCSSIST, நார்சிசிஸ் அப்படின்னு என்னன்னா அவங்களே மையப்படுத்தி எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஒரு ஹீரோ போறாருன்னா அந்த நார்சிசிஸ்ட். செல்ஃப் சென்டர், அவங்களே மாதிரி. ஈகோவா இருக்கிறது, ஈகோஸ்டிக், என்னாலதான் எல்லாம் முடியும், என்னாலதான் முடியுங்கிற மாதிரி. ஜெனரஸ்னா பெருந்தன்மை. அப்ப இதுக்கு வந்து ஈகோஸ்டிக் தான் மீனிங். ஜெனரஸ்னா பெருந்தன்மை, அப்ப இது வராது. ஹீரோயிக்னா தைரியமானம்பாங்க, வீரமானம்பாங்க, அப்ப இதுவும் வராது. செல்ஃப் சென்டர்னா இப்போ ஒருத்தர் போறாருன்னு வச்சிருக்கீங்களேன், பிரச்சாரத்துக்கு போறேன்னா அவரை மையப்படுத்தியே இருக்கிறது செல்ஃப் சென்டர். நெக்ஸ்ட், வாட் இஸ் த சீக்ரெட் யூ ஆர் விஸ்பரிங்? சீக்ரெட் யூ ஆர் விஸ்பரிங். விஸ்பரிங்னா அந்த காதுக்குள்ள போய் சொல்றது. ஏன்னா காதுக்குள்ள போய் முணுமுணுக்கிறது. மர்மரிங்னா முணுமுணுக்கிறது. மர்மரிங்னா முணுமுணுக்கிறது. அப்ப இதான் நமக்கு ஆன்சர், காதுக்குள்ள போய் முணுமுணுக்கிறது. ரூமர்னு என்னன்னா வதந்தி, அப்ப அது வராது. ஏன்னா சவுட்டிங்னா சவுட்டா கத்தி சொல்றது, அப்ப இதுவும் வராது. நெக்ஸ்ட், ஐசக் நியூட்டனை வச்சு நம்ம கேட்கக்கூடிய ஒரு இதுல வந்து ஒரு 5 கொஸ்டின் வச்சிருக்காங்க. ஐசக் நியூட்டன் வச்சு ஐசக் வாஸ் சீஃப்லி ரிமார்க்கபிள் ஃபார் ஹிஸ் இன்ஜினியூட்டி. இன்ஜினியூட்டினா அவர் பிறவிலேயே பயங்கர ஜீனியஸ் அப்படிம்பாங்க, பான் ஜீனியஸ் அப்படிம்பாங்க. ரிமார்க்கபிள்னா டைரக்ட் மீனிங், அது நோட்டபிள். என்ன அது ஒரு நோட்டபிளான ஆள் அப்படிம்போம்ல, அது. காமன்னா பொதுவாக, இது வராது. நெக்லெக்டட்னா நெக்லெக்ட் பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி, அதுவும் வராது. அன்னோன்னா தெரியாத, அதுவும் வராது. he will make a capital workman. இந்த இடத்துல ஐசக் நியூட்டன் வந்து கேபிட்டல்னா எக்ஸலண்ட் ஒர்க்மேன்,
அப்போ இந்த இடத்துல அவர் புதுசாக கண்டுபிடிக்காரு. அதில் வெல்த் ஒர்க்மேன் சொல்ல முடியாது, ப்ராஃபிட்டபிள் ஒர்க்மேன் சொல்ல முடியாது, ஹெட் ஒர்க்மேன் சொல்ல முடியாது. அவர் ஒரு ஆள் தான். நோபடி குட் டெல் வாட் த சன்லைட் வாஸ் கம்போஸ்ட் ஆஃப். இந்த சன்லைட்டுங்கிறது எதெல்லாம் அடங்கியதுங்க? கம்போஸ்ட்னா இந்த இடத்துல இப்போ சன்லைட்டுங்கிறது எதெல்லாம் அடங்கியது? மேட் ஆஃப் அப்படிம்போம்ல, இதான் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நவுன், அதுக்கடுத்து அது வராது இந்த இடத்துல. ஃபுல்லுங்கிறது வராது, ஃபெல்ட்டுங்கிறது வராது. கி ஹேர் லிட்டில் ஃபார் எர்த்லி ஃபேம் அண்ட் ஹானர். இந்த இடத்துல ஃபேம்ங்கிற மீனிங் கேட்குறான். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேம்னா நமக்கு தெரியும், புகழ், ஃபேம், அவனுக்கு பயங்கர ஃபேம் இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன? பாப்புலாரிட்டி. அப்போ இதெல்லாம் வராதுன்னு பார்க்கணும். ஏன்னா டிஸ்ரெஸ்பெக்ட் வராது, அட்ராக்ஷன் வராது, ப்ரௌடுனா பெருமை வராது, ஃபேம்னா என்னது? பாப்புலாரிட்டி. அப்போ அவர் வந்து இந்த பாப்புலாரிட்டியில் ஐசக் நியூட்டன் வந்து இந்த பாப்புலாரிட்டியெல்லாம் விரும்பி எந்த வேலையும் செய்யலை, அந்த மாதிரி மீனிங் தான் இந்த இது. அடுத்து ஒரு பாக்ஸ் புக்கில் கொடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்கான், அதை லிங்க் பண்ணுற மாதிரி. அப்போ நமக்கு டைரெக்டாகவே நம்ம லிங்க் பண்ணலாம். ஏன்னா அப்போ வந்து ஃபிசிசியன், ஏன்னா ஃபிசிசியன்னா ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனரை சொல்லுவாங்க. இப்போ ஆன்சர் வந்து மெடிக்கல் ப்ராக்டிஷனர். ரீஸ்டோர், திரும்ப கொண்டு வர்றது. அப்போ பிரிங் பேக், ஏன்னா அப்போ ஆன்சர் வந்து பிரிங் பேக். ரெப்பண்ட்னா என்னன்னா வருத்தம் தெரிவித்தல். ஒரு இடத்துல போய் வருத்தம் தெரிவித்தல். ரெக்ரெட். ஆம்புஷ்னா என்னன்னா, இந்த இராணுவத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ள பதுங்கு குழியில் வச்சு இருப்பாங்க. அந்த பதுங்கு குழியிலிருந்து அட்டாக் பண்ணுவாங்க, மறைந்திருந்து தாக்குதல், ஆம்புஷ். சர்ப்ரைஸ் அட்டாக். நெக்ஸ்ட், டிக்ஸி வாஸ் ஃபீலிங் வெரி எக்ஸாஸ்டட். என்ன வெரி எக்ஸாஸ்டட் அப்படின்னா, நான் எவ்வளவோ எனர்ஜி கொடுத்துட்டேன், ஏன்னா என்னால் எவ்வளோ எனர்ஜி கொடுக்குமோ அவ்வளோ எனர்ஜி கொடுத்து வேலை பார்த்துட்டேன். அப்போ என்ன ஆயிடுவேன்? டயர்ட் ஆயிடுவேன். அப்போ அதுக்கு டைரக்ட் மீனிங்னா டயர்ட். இப்போ வந்து எக்ஸாஸ்டட்னா எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும், எவ்வளோ நம்ம இந்த இது கொடுப்போம், பைக்கில் போகும்போது எவ்வளோ ஆக்சிலேட்டர் கொடுக்கணுமோ கொடுத்துட்டோன்னு அர்த்தம். அந்த மாதிரி மீனிங் வரும். நம்மளால் எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணுமோ கொடுத்தாச்சு. அப்போ வெரி டயர்டுன்னு அர்த்தம். இப்போ இது பாருங்க, ஜாய், சந்தோஷமா இருக்கிறது. ஊண்டட்னா காயப்படுத்தி இருக்கிறது. ரீஜாய்ஸ்னா பெருமகிழ்ச்சி, வராது. அடுத்த நீம் ட்ரீ வாஸ் பிக் ஆண்டிக்கு இன் கிஸ் கார்டன். ஒரு வேப்ப மரங்கிறது ரொம்ப ஆண்டிக்கு, நம்ம சொல்லணும்ல ஆண்டிக்குன்னு சொல்லிட்டு இந்த இதில் சொல்லலாம் ஆண்டிக் மாடல் போகும்ல. ஆண்டிக்குன்னா பழமையான இது. அப்போ அந்த பழமையானது சொல்லும்போது ஏசியன், நம்ம ஹிஸ்ட்ரி படிப்போம் பார்த்தீங்களா, ஏசியன் ஹிஸ்ட்ரி, மீடியல் ஹிஸ்ட்ரிலாம் அந்த மாதிரி ஏசியன். அப்போ இதில் வந்து என்ன மாடர்ன் வராது, என்ன அப்டேட்டட் வராது, அவுட்டேட்டட் காலாவதியான அதுவும் வராது. அடுத்தது பிரெவின் ஹார்ட் சன்ஸ்ட்ரோக். இந்த ஸ்ட்ரோக்னு என்ன கேட்டிங்கன்னா, நார்மலாக இந்த ஸ்ட்ரோக் ஆகிட்டும்பாங்க. ஸ்ட்ரோக்னு என்ன, இந்த பிரெயினுக்கு பிளட்டு போயிட்டு இருக்கும், அதில் நரம்பு வந்து என்ன ஸ்ட்ரோக் ஆயிரும், நின்றவுன்னு என்ன ஆகுனா அன்கான்சியஸ் ஆயிடுவான். அதுதான் ஆன்சர். ஸ்ட்ரோக்னு இந்த இடத்துல என்னது? அன்கான்சியஸ். அப்போ இந்த இடத்துல ஃபீவர் வராது, நெர்வஸ் வராது, டயர்டு வராது. அடுத்தது ஹீட் எக்ஸாஷன் ப்ரிவேல்ஸ்னா என்னன்னா டு எக்ஸிஸ்ட், இருக்குது, அப்படியே எக்ஸிஸ்டாக இருக்குதுமாம்ல, அதை மாதிரி ஹீட் வந்து அப்படியே இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஹீட் வந்து அப்படியே இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் வராதுங்கிற மாதிரி பார்க்கணும். என்ன, அப்போ ஹீட் வந்து அப்படியே இருக்குது, அப்படியே ஸ்ப்ரெட்டாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து ஒயிட் ஸ்ப்ரெட். நாட் விசிபிள்ங்காங்க, அது தப்பு, வராது இந்த இடத்துல. எக்ஸ்ப்ளோசிவ், வெடிச்சு செதறதுங்காங்க, வராது. ஹிட்டன், மறைஞ்சிருக்குங்க, வராது. அப்போ ப்ரிவேல்னா அப்படி ப்ரிவேலாக இருக்குது, அப்படி இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு ஒன்று கொடுக்குறாங்க. வெற்றி கன்ஸ்ட்ரக்டட் எ பங்களா. அப்போ டைரக்ட் மீனிங் அது. ஒரு பங்களாவை பில்டு பண்ணுறாங்க, டிசைன் பண்ணுறான், வராது. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறான்னு சொன்னா. டிமாலிஷ்னா அழிக்கிறது, டெஸ்ட்ராய்னால அழிக்கிறது. நெக்ஸ்ட், பிரதர்ஸ் ஸ்டார்டட் எ பிஸ்னஸ் செப்பரேட்ல தனித்தனியாக ஆரம்பிச்சிட்டாங்க பிஸ்னஸ். அலோன், ஏன்னா தனித்தனியாக ஆரம்பிச்சிட்டாங்க பிரதர்ஸ். மொதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா
அபார்ட்னு இருக்குது. அபார்ட்னா துண்டு துண்டா பிரிஞ்சு போறது, அபார்ட். யூனிட்டட், அடுத்து கம்பைன். என்ன, இது வராது, இது வராது. ஐ எம் லிவிங் இன் த அவுட்ஸ்கேட் ஆஃப் த வில்லேஜ், இது முக்கியமானது. அவுட்ஸ்கேட்டும்பாங்க. இந்த அருணாச்சல பிரதேசில் இருக்காங்க, சிக்கிமில் இருக்காங்க, லடாக்ல இருக்கக்கூடிய இந்த பார்டர் வில்லேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து அவுட்ஸ்கேட் வில்லேஜும்பாங்க. அப்போ டேரெக்டாக நம்ம போட்டுடலாம். டைரக்ட் மீனிங் என்னன்னா பார்டர். அமிட்ஸ்னா மத்தியில் வராது, சென்டர் மத்தியில் வராது, அமோங். இப்போ பெட்வீன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பெட்வீன்னா ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது பெட்வீன்கிற மாதிரி சொல்லுவோம். ஏ அண்ட் பியை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருக்கு மேலே வரும்போது நம்ம என்ன பண்ணோம், அமோங் அப்படிம்போம். அடுத்தது ஆசிப் கோரல் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட். இந்த கோரல்ங்கிறது முக்கியமான வார்த்தை, வாய் சண்டை போடுறது. அப்போ வந்து ஹீட்டட் ஆர்குமெண்ட் மீனிங். இந்த வாய் சண்டை வந்து ரொம்ப பயங்கரமாக போகும், ஹீட்டட் ஆர்குமெண்ட் அப்படிம்பாங்க, வாய் சண்டை போடுறது. ஓ, வாய் சண்டை, பாட். அமிக்கபிள்னா என்ன மீனிங்னா லவ்வபுள்னு அர்த்தம். அப்போ அது வராது. பீஸ்னா அமைதி, வராது. ப்ளீஸ்டு, திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுவும் வராது. அடுத்து நெக்ஸ்ட், ஹி ஸ்டுட் அஸ்டவுண்டட். அஸ்டவுண்டட்னா அது முக்கியமான வார்த்தை, பயங்கர ஆச்சரியம். ஏன்னா கிரேட் சர்ப்ரைஸ்னு அர்த்தம். கிரேட் சர்ப்ரைஸ் என்ன. அப்போ என்னன்னா ஷாக் ஆயிட்டோமோ, அதுவா அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படிம்பாங்க. ஷாக் ஆயிட்டா மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ்ல ஷாக் ஆயிட்டேங்கிறதா அஸ்டவுண்டட். கேஷுவலா இருக்காங்க, வராது. எக்ஸைட்டட்னா உற்சாகமா இருக்கிறது, வராது. அடுத்து யூஸ்வலா இருக்காங்க, வராது. அடுத்தது ஒரு சைபர் சேஃப்டி வச்சு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஐ வாஸ் ரியலி ஸ்கேர் அப்படிம்பாங்க. ஸ்கேர், ஸ்கேர்னு என்னன்னா அச்சம். ஒரு இருட்டை பார்க்குறோம், ஒரு அச்சமா இருக்கும், ஏன்னா அந்த மாதிரி அச்சம், ஸ்கேர். அப்போ வந்து என்னன்னா அச்சம், பயப்படுற மாதிரி. போல்டுங்க வராது. இதுக்கு என்னன்னா பிரைட்டன் அப்படிம்பாங்க. ஏன்னா பிரைட்டன்னா அதை பார்த்தாவே பயமா இருக்குமா, ஒரு ஆளை பார்த்தோன்னா பயமா இருக்குமா பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பிரைட்டன். இப்போ கிட்டத்தட்ட அச்சம்ங்கிறது பயங்கிறது ஒன்று போல ஆயிரும். கரேஜியஸ்னா தைரியம். அடுத்தது லெட்டஸ் ப்ரோஸ் அபவுட் இட். ப்ரௌஸ் பண்ணுறோம்ல இன்டர்நெட்டில், அதுக்கு இன்னொரு மீனிங் டேரெக்டாகவே நமக்கு தெரியும், சர்ஃப். ரைட் வராது, லிசன் கவனித்தல் வராது. there is a chance to get addicted. என்ன, சான்ஸ் டு கெட் அடிக்டட். அப்போ வந்து அடிக்டட்னா ஒரு விஷயத்தை திரும்ப 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 செய்யும்போது நமக்கு என்னதான் அடிக்டடாக மாறிடுதோம். அப்போ அக்கஸ்டமட், ஏன்னா அக்கஸ்டம்டுங்கிறது ஆன்சர். அக்கஸ்டம்டுன்னா பழக்கப்பட்டன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும்போது அடிக்டட் ஆயிடும். டீராக்டர், டீராக்டர்னா என்னன்னா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்குது, எந்த விஷயம் செஞ்சாலும் அதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்குது. இப்போ இது வராது. கிளியர் ஹெட்டட் அப்படிம்பாங்க, தெளிவான மைண்ட் அப்படிம்பாங்க, அதுவும் வராது. we can't ignore the benefit of இன்டர்நெட். அப்போ இன்டர்நெட்டுடைய பயன்களை நம்ம மறுக்க முடியாதுங்கிற மாதிரி. அப்போ இந்த இடத்துல பெனிஃபிட்னா என்ன கேட்டா ஃபேவரபுள். இந்த இடத்துல இது வராது. ஹார்ம்னா கெடுதல்னு அர்த்தம், வராது. பாப்புலாரிட்டினா புகழ்னு அர்த்தம், பிரபலன்னு அர்த்தம், அதுவும் வராது. சி கேதர் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த இன்டர்நெட். இன்டர்நெட்ல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டேன். கேதர்னா கலெக்ட் பண்ணிட்டேன், டைரக்ட் மீனிங் கலெக்ட் பண்ணுறது. டிஸ்பர்ஸ், பர்சனா ரூபாய் சேர்க்கறது, டிஸ்பர்ஸ்னா பிரித்து கொடுக்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அப்போ அது வராது. ஸ்ப்ரெட்னா பரவி கிடக்கிறது, அதுவும் வராது. அடுத்தது 9th ஸ்டாண்டர்டில் அதே மாதிரி இப்போ என்ன கொடுக்காம பார்த்தீங்கன்னா ஈஸியாக, ஈஸுங்க. ஈஸுன்னா என்ன கேட்டிங்கன்னா ஈஸியாக செய்கிறது. ஈஸியாக செய்கிறதுன்னா எஃபோர்ட்லெஸ், எஃபோர்ட்லெஸ் போட்டு செய்கிறது. அடுத்து எவால்வ். எவால்வ்னா என்னென்னா ப்ரோக்ரஸ், பரிணாமம் ஆயிட்டாங்க, பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச எவாலுவேஷன் பண்ணுவாங்களா, அப்போ ப்ரோக்ரஸ். எக்ஸஸாக இருக்குது அப்படிம்பாங்க. எக்ஸஸ்னா சர்ப்ளஸாக இருக்குன்னு அர்த்தம், சர்ப்ளஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வைவ் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிம்பாங்க. அவன் பிழைத்து கொள்கிறான்பாங்க, தாங்கி கொள்கிறான்பாங்க. சர்வைவ்னா எண்டூர், தாங்கி கொள்ளுதல். அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்மென்ஸ். இம்மென்ஸ்னா மகத்தானன்னு அர்த்தம், மகத்தானன்னு அர்த்தம். அப்போ கிரேட். ஸ்கூல் புக்கில் உள்ளதை அப்படியே பார்த்துருக்கோம். அடுத்தது 17 ஆரஞ்சஸ். இது ஒரு ஸ்டோரியில் உள்ளதை அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரி நீங்கள் ஸ்கூல் புக்கில் பார்த்துருப்பீங்க. ஒருத்தன் வந்து ஆரஞ்சு பழத்தை வந்து நினைச்சிடான், திருடுறான்.
போலீஸ்ட்ட மாட்டிக்கிறான். மாட்டினோடனே அந்த திருடனை தூக்கி ஒரு ரூமில் தூக்கி பூட்டி வச்சிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல எவிடன்ஸ் என்னன்னா அந்த ஆரஞ்சு பழம் தான். அப்போ அந்த எவிடன்ஸை மறைக்கிறக்காண்டி என்ன பண்ணால் மலமளம்னு ஆரஞ்சு பழத்தை தின்றுதான். அப்போ எவிடன்ஸ் மறைஞ்சிருது. இதை வச்சு தான் ஒரு நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னன்னா த வாய்ஸ் இன் ஹிஸ் ஹெட் ஆஸ்க்டு நரேட்டர் ஈட் த எவிடன்ஸ். அப்போ எவிடன்ஸ்னா என்னது? ப்ரூஃப். இது கரெக்டு. கான்ட்ராடிக்ட் வராது. கான்ட்ராடிக்ட்னா என்னது? முரண்பாடு வராது. டிஸ்ப்ரூவ் வராது. ரிஃப்யூட்னா ஃபால்ஸ், அதுவும் வராது. கிளெம் லுக்ட் அட் போங்கா ஃபியூரியஸ்லினா என்னன்னா கோவமா பார்க்கறது. அப்போ கிளெம்முங்கிறவன் அந்த போலீஸ்ட்ட மாட்டுறான், கையில் ஒரு பூனைக்குட்டி வச்சிருக்கான், அவர் திறக்க சொல்ல திறந்தா ஓடின்னு சொன்னோன்னா அவர் ஆங்கிரியா பார்க்கறது. அப்போ ஆங்கிரி. அப்போ பொலைட்லி வராது, ஜென்டிலி வராது, ஹாம் அமைதியாக பார்க்கறது வராது. அடுத்தது போங்கோ காட் த நரேட்டர் வித் ஆரஞ்சோட நரேட்டரை பிடிக்கிறாங்க. ஹி வாஸ் வெரி பிரைட்டன். இப்போதான் பார்த்தோம் பிரைட்டன் என்னது? பயப்படுறது, அஃப்ரைடு. அப்போ அன்டவுண்டட் என்னன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றது. விக்ரம் படத்துல கமெண்ட் சொல்ற மாதிரி, ஏன்னா பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஆனால் இவன் பயப்படுறான். வேலியன்ட்னா கரேஜ், தைரியம். பிரேவ்னாலும் தைரியம் தான். அப்போ இதெல்லாம் வராது, அது மட்டும் தான் வரும். அடுத்தது நரேட்டர் வாஸ் குவயட் வென் போங்கோ கொஸ்டின் ஹிம். அந்த போங்கோங்கிறது போலீஸ் ஆஃபீஸர். அவர் நரேட்டர்கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது அவர் அமைதியாக இருக்கார். அப்போ குவயட் இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்க்கணும். குவயட் ஆக்சுவலாக ஒரு வார்த்தை, ஒரு மீனிங் உண்டு, பார்த்துக்கிடுங்க. குயிட் அப்படிம்பாங்க. குயிட்னா வெளியே, எக்ஸீட். இது குவயட் அப்படிம்பாங்க. குவயட்னா அமைதி. இன்னொன்று என்னன்னா குயிட் அப்படிம்பாங்க. இது முழுவதுன்னு அர்த்தம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஈயை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல ஈ இல்லை, அதனால வெளியே போயிட்டுன்னு அர்த்தம். இதில் ஈ நடுவில் இருக்குன்னா அமைதியாக இருக்குன்னு அர்த்தம். இதில் ஈ கடைசியாக இருக்குது, அப்போ முழுவதையும் கவர் பண்ணியிருக்குன்னு அர்த்தம், முழுவதும். அப்போ அந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன வருதுன்னா குவயட்னா அமைதியாக இருக்கிறது, சைலண்ட். ஃபியூரியஸ் பயங்கரமாக வராது. நாய்ஸி சத்தமாக வராது. அஜிடேட் பரபரப்பாக இருக்கிறது வராது. நரேட்டர் வாஸ் இன் ட்ரபுள் பிகாஸ் டுக் த ஆரஞ்சஸ். ஏன்னா அந்த ஆரஞ்சை எடுக்க போய் தான் அவருக்கு ப்ராப்ளமே வருது, டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணுறாரு. அப்போ ஃபஸ்ட்டு அமைதியாக இருக்காருங்க, அதை எடுக்கிறனால அமைதியாக இருக்காரு தப்பு. தீங்கு இணக்கமாக இருக்குங்க தப்பு. கம்ஃபோர்ட்டு சௌகரியமாக இருக்குங்கிறது தப்பு. அவர் அதனால தான் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாரு. அது 12th புக்கில் இது டைரக்டாக மீனிங் அப்படியே படிக்கணும் நீங்கள். ஏன்னா காசியஸ் அப்படிம்பாங்க. காசியஸ்னா எச்சரிக்கை, முன்னெச்சரிக்கை அப்படிம்பாங்கல்ல. சீரட் டப்பலாம் போட்டிருப்பாங்களே, முன்னெச்சரிக்கை. கேர்ஃபுல்லாக இரு, கவனமாக இரு. பீவேர் ஜாக்கிரதை அப்படிம்பாங்க. அலர்ட்டாக இரு அப்படிம்பாங்க. இதெல்லாம் சேம் மீனிங். அடுத்தது டிஸ்அப்ரூவ் அப்ரூவ் கொடுக்குறது, டிஸ்அப்ரூவ் பண்ணிடுறது. அப்ஜெக்ட் பண்ணிடு அப்படிம்பாங்க. கோர்ட்லாம் சொல்லுவாங்க பாருங்க, அப்ஜெக்ஷன் இவர் ஆனர் அப்படிம்பாங்களே, மறுக்கிறது. ஆப்போஸ் பண்ணுறது, எதுக்குறது, ரிஜெக்ட் பண்ணுறது. இருங்கணும். பிரிஸ்க்னா என்னன்னா குயிக்காக இருங்கணும், எனர்ஜெட்டிக்காக இருங்கணும், லைவ்லி இருங்கிறது. அடுத்து என்கேஜிங்காக இருங்கிறது. எப்போவுமே என்கேஜிங்காக இருக்கணும். அட்ராக்டிவாக இருன்னு அர்த்தம். சாமிங் வசீகரமாக இருன்னு அர்த்தம். கேப்டிவேட்டிங் கவர்ச்சியாக இருன்னு அர்த்தம். ஹம்புள் என்ன சாந்தமாக இருன்னு அர்த்தம். மாடஸ்ட், ஹம்புள்னா மாடஸ்ட். அன்அசீமிங், மீக்னா சாந்தம். ஈகர் ஆர்வமாக இரு. இப்போ எந்தூசிஸ்டிக் ஆர்வம். கீன்னாலும் ஆர்வம் தான். எக்ஸைட்டட் ஏன்னா ஆர்வம் மிகுதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா மறுக்கிறது, எதிர்ப்பு தெரிவித்தல், ஆப்போசிஷன். டிஃபியான்ஸ் சேலஞ்சு பண்ணுறது, எதிர்ப்பு. ரிபலியன் கலகம் ஊட்டுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெர்சியூடுனா என்னங்கன்னா வற்புறுத்துறது, சிலவனை கட்டாயப்படுத்துறது. பெர்சியூட் பண்ணுறது, அவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கட்டாயப்படுத்துறது, அல்லது அவன்கிட்ட என்னமாட்டு செய்யறது, அதாவது கன்வின்ஸ் பண்ணுறது, அவனுடைய இன்ஃப்ளூன்ஸை காட்டுறது. ஸ்வைனா அதிகாரத்தை காட்டுறது. ஸ்கேர்ஸ் பற்றாக்குறை. ஸ்கேர்சிட்டிம்பாங்களா பற்றாக்குறை. பற்றாக்குறைனா ரேராக இருக்குது, லிமிட்டடாக தான் இருக்குது, இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது. எல்லாம் ஒரே மீனிங். அடுத்து பார்த்தீங்கன்னா நோபிலிட்டினா என்னது? டிக்னிட்டி
கண்ணியமா இருக்கிறது, ஹானர் மரியாதைக்கு இருக்கிறது, அரிஸ்டோக்ரசி பிரபுக்கள், நோபல் பர்சன் வாங்கல அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒரு டீ, நைஸ் கப் ஆஃப் டீ, அதை வச்சு உள்ள கொண்டு வராங்க. இதுல என்ன கொடுக்காருன்னா டிஸ்பியூட், டைரக்டா போயிடலாம். டிஸ்பியூட் ஆயிட்டு, டிஸ்பியூட்னா பிரச்சனை ஆயிட்டுன்னு அர்த்தம், கன்ஃபிளிக்ட், முரண்பாடு ஏற்பட்டு. அங்க என்னடா டிஸ்பியூட் அப்படிம்பாங்க, அப்ப அங்க என்னடா பிரச்சனைங்கிறது. ஏன்னா அப்போ அந்த இடத்துல டிஸ்பியூட், அக்ரிமெண்ட் வராது. அப்ளாஸ்னா பாராட்டுறது, கைத்தட்டி பாராட்டுறது, அது வராது. டிஸ்கஷன் வராது. அடுத்தது பாருங்க சிவிலைசேஷன், நம்ம பார்ப்போம்ல இந்து சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம், நாகரிகமாதல், வளர்ச்சி அடைதல். அப்போ வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேட் சோசியல் டெவலப்மெண்ட். இதில் என்ன கொடுக்கனா ஸ்லோ ப்ரோக்ரஸுங்க வராது, நோ ப்ரோக்ரஸுங்க வராது, ஆவரேஜிங்க வராது. நெக்ஸ்ட் ஸ்டிமுலேட்டட், தூண்டி விடுறது. ஒரு டீ குடிச்சா ஸ்டிமுலேட்டட், சீரட் அடிச்சா ஸ்டிமுலேட்டட், அந்த மாதிரி தூண்டி விடுது. மோட்டிவேட்டட், இந்த இடத்துல மோட்டிவேட்டட் கூட தூண்டி விடுறது. அப்போ டிஸ்கரேஜ் வராது. பேசிவ், ஆக்டிவ் பேசிவ் வராது. அட்மிட், பாராட்டுறது வராது. அடுத்தது அண்டர் த ஸ்போர்ட் டு கேட்ச் த ஸ்ட்ரை லீவ்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பரில் அடிக்கடி பார்ப்பீங்க ஸ்ட்ரை டாக் அப்படின்னு, கைவிடப்பட்ட நாய்கள். ஏன்னா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரை லீவ்ஸ்னா மேலேருந்து அந்த இலைகள் உதிர்ந்து விழுறது, அப்போ லூஸ் ஆகுறது. அப்போ லூஸ் ஆன்சர். ஃப்ரெஷ்ஷுங்க தப்பு, கேதர் கலெக்டுங்க தப்பு, ஹார்ம்ஃபுல் தீங்கு விளைவிக்கக்கூடிய தப்பு. அடுத்தது ஒன் இஸ் லயபிள் டு புட் இன் டூ மச் மில்க். ஏன்னா டூ மச் மில்க்னு பார்க்கும்போது இந்த இடத்துல லயபிள், லயபிள்னா டைரக்ட் மீனிங் தான். அது டயபிள்னா லைக்லி அப்படிங்கிறது, சேட்டைனா நிச்சயமாக வராது, ஈகர்னா ஆர்வமாக வராது, அன்லைக்லி வராது. அடுத்தது சேர் வச்சு கொடுக்குறாங்க. என்ன சப்சைடட், சப்சைடுன்னா தனிந்து, தனிந்து. ஏன்னா டிமினிஷ்ட், குறைக்கிறது. அவனுடைய இதை வந்து தனியை சொல்லு அப்படிங்கிறது, குறைக்கிறது. அது டைரக்ட் மீனிங்கு. அப்போ வந்து அவன் ரொம்ப கோபமாக இருக்கான், அதை தனியை வைக்கிறது, டிமினிஷ்ட் பண்ணுறது. இன்க்ரீஸ்ட் வராது, கம்ப்ளீட்டட் வராது. சப்மர்ஜினா நீர்மூழ்கி கப்பல், மூழ்கிறது, அதுவும் வராது. அவர் ஃபாதர் ரிஜெக்டட் இட் சேயிங் இட் வுட் நாட் பி ஸ்டர்டி. இதான் இப்போ போன எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்டது. ஸ்ட்ராங்னு அர்த்தம், அப்படியே கேட்டது தான். டைரக்ட் மீனிங் ஸ்டடினா என்னது, ஸ்ட்ராங். வீக் வராது, டால் வராது, குட்டு வராது. அடுத்தது அண்ணா உட் சே வித் அன் இம்பூடன்ட் ஸ்மைல். இம்பூடன்ட்னா என்ன அர்த்தம்னா ரூடா ஸ்மைல் பண்றது, ரூடா இருக்கிறது. இன்னோசன்ட் வராது, ஃபேக் போலி வராது, டிஸ்ரெஸ்பெக்ட் கொடுக்குறது. ரூடா இருக்கான அர்த்தம் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேக்கான்னு அர்த்தம், டிஸ்ரெஸ்பெக்ட். டீசென்ட் வராது. அடுத்தது a silver tumbler of buttermilk seasoned with asafoetida. asafoetida பெருங்காயம். பட்டர் மில்க்னு என்னன்னா மோர், மோர்ல சீசன் பண்ணியிருக்காங்கம்பாங்க. சீசன்னா என்ன செய்றாங்கன்னா அதை சீசன் பண்ணியிருக்காங்கன்னா அதை அழகு ஊட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். கார்னிஸ்ட், அது கூட சேர்த்தனால கார்னிஸ்ட், அலங்கரிக்கப்படுறது. மிக்ஸ்டுங்கிறது வராது, ஃபில்லுங்கிறது வராது, லூஸுங்கிறது வராது. இந்த வுட்டெல்லாம் சீசன் பண்ணிட்டாங்கம்பாங்க, அது கூட கலந்துருக்காங்க, அவ்வளோதான். கலந்துக்கன்னா மிக்சிங் இது வராது, அழகுபடுத்துதல். நெக்ஸ்ட் நறுமணம் மூட்டுதல்னு வச்சுக்கலாம். அடுத்து few people from the house bereavement. என்ன bereavement, bereavementனா என்ன கேட்டீங்கன்னா few people from the house of bereavement stood outside. அதாவது க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுருவோமே, அப்போ துக்கம் அனுசரித்தல். என்ன அப்போ few people from the house, அவங்க வீட்டில் உள்ளவங்க bereavement of stood outside. அப்போ வந்து அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் அந்த துக்கம் தெரியும். அப்போ வந்து என்னங்கன்னா கிரீஃப் அப்படிமா. கிரீஃப்னா என்ன, துக்கம்னு அர்த்தம். ரீஜாய்ஸ்னா மகிழ்ச்சியா இருக்கிறது, அது தப்பு. செலிப்ரேஷன் அதை கொண்டாட மாட்டாங்க, தப்பு. வார் இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நெக்ஸ்ட் 12th கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்ல உள்ளது பார்ப்போம். டிக்னிட்டி, டிக்னிட்டினா கண்ணியம், ஆனால் ஹானர் பண்ணுங்கிறது. என்ன நம்ம சொல்லுவோம் ஹானர் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லுவோம், ஜட்ஜை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஹானர் பண்ணுங்க, மரியாதை கொடுக்கறது, கண்ணியம் மரியாதை நிமித்தம். பிரைடு பெருமைப்படுத்துதல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரி. ஆர்பிட்ரின்னா என்னன்னா மீனிங்லெஸ்ஸா இருக்கிறது, மீனிங்லெஸ்ஸா இருக்குது, ரேண்டமா இருக்கிறது, அவன் கணிக்க முடியாம இருக்கிறது, அதான் மீனிங். கேப்ரிசியஸ் கணிக்க முடியாதுன்னு அர்த்தம். டிப்ரீவ்டு, டிப்ரீவ்னா பறிக்கப்படுதல், அவன்கிட்ட அதிகாரத்தை பறிக்கிறது, டிப்ரீவ் புடுங்குதல்.
அப்போ இம்பாவரிஸ்ட்னு என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் செல்வந்தராக இருக்கான், அவன் இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டேன்னு என்ன ஆயிடுவான், இம்பாவரிஸ்டாக மாறிடுவான். அதான் இம்பாவரிஸ்ட். நீடி அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீஜுடிஸ், பாரபட்சம் பார்க்கறது. பாரபட்சம்னா ஒருத்தன் வந்து இவன்னா இப்படிதான் இருப்பான் அப்படின்னு முன்னக்கூட்டியே தீர்மானித்தல். பயாஸா இருக்கிறது, ஒரு சார்பா இருக்கிறது. பயாஸ்னா ஒரு சார்பா முடிவெடுத்தல். இன்டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை அற்ற. அடுத்தது பார்த்தீங்கன்னா எமான்சிபேஷன். அப்படின்னா எமான்சிபேஷன்னா விடுதலைன்னு அர்த்தம். அப்ப லிபரேஷன், தாராளமயமாதல், அதே மீனிங். ஃப்ரீடம், சுதந்திரம். ஃபண்டமெண்டல், அதனுடைய ஃபண்டமெண்டல் என்னம்பாங்க, பேசிக் யூனிட் என்னம்பாங்க, அதனுடைய முக்கியத்துவம் என்னன்பாங்க. பேசிக் என்ன முக்கியத்துவம். டிஸ்கிரிமினேஷன், வேறுபாடு பார்க்கறது. நம்ம அந்த ஆர்டிகல் 15 பார்த்தோம்னா டிஸ்கிரிமினேஷன். அப்போ வேறுபாடு, பயாஸ் பார்க்கறது, ஈக்குவலாக பார்க்கறது இல்லை, வேறுபாடு பார்க்கறது. அன்ஃபேர்னஸ், ஃபேர்னஸ் பார்க்கறது இல்லை, அன்ஃபேர்னஸ். செக்யூரிட்டினா சேஃப்டி, ப்ரொடெக்ஷன். ஐசோலேஷன், தனிமைப்படுத்துதல். சாலிட்யூட், செப்பரேஷன். பீட்ராயல், நம்பிக்கை துரோகம் பண்ணுறது. ட்ரெச்சரி, டிஸ்லாயல், ஏன்னா விசுவாசம் இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம பார்த்து ஸ்கூல் புக்கில் அதை மட்டும் பார்த்துருக்கோம். நீங்கள் இதை பிரிண்ட் எடுத்து ஒரு இடம் படிக்கணும். ஏன்னா இந்த இதில் நீங்கள் அப்படி தான் படித்தாகணும். அதனால் ஸ்கூல் புக்கில் புக் பேக்கை மட்டும் பார்த்துருக்கோம். க்ளோசரி நம்ம வாய்ப்பு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா அதை நடத்துறதுக்கு ட்ரை பண்ணோம். அட்லீஸ்ட் 10th 11th 12th நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். தேங்க்யூ.